guys, welcome back to my channel. ஃபைனலாக நம்மளோட வியூவர்ஸ்லாம் என்னடா வீடியோவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி என்ன அப்படின்றத நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோர் பார்க்கும்போது இது வந்து ஒரு நியூ சீரியல் பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்களாம் நியூ சீரியல் ஆக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாசாக இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இந்த நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பார்த்து நான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. ஒன் பை ஒன் வர பார்க்கும்போது நிறையா பேர் சீரியல் எண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கீங்க. இது ஸ்பெசிஃபிக்காக எந்த சேனல் அப்படின்னு கேட்கும்போது சன் டிவி. ஸோ சன் டிவியில் தான் கம்மிங் சூன் இந்த ஒரு நியூஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சன் டிவியில் ஆல்ரெடி எத்தனை சீரியல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போச்சு. அது ஒரு 4 or 5 மந்த்துக்கு பிஃபோர் நானே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இது அஃபிஷியலாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட் இந்த சீரியல் வந்து சன் டிவியில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திருமகள் சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ண ஹரிகா. ஸோ அதுக்கு ஆஃப்டர் கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த சீரியலில். ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு மேரேஜ்க்கு ஆஃப்டர் சீரியல் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலாக சன் டிவியில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இவங்க ஹீரோயினாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. சீரியலோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மணமகளே வா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி டைட்டில் வந்து இது நியூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ ஆல்ரெடி வந்து டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா என்ன அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேசிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஹீரோயின் அவங்க குடும்பத்தில் செல்லமாக இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா மேரேஜில் ஏதோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதான் சீரியலோட ஸ்டோரி. சிம்பிளாக அவங்களே காட்டியிருக்காங்க. ப்ரொமோவும் ரீசெண்டாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. பட் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சீரியல் நானா ப்ரைமா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இது ஒரு நான் ப்ரைம் டைம் சீரியல் அப்படின்றத ஷுவராக சொல்ல முடியும். அதுக்கு ஆஃப்டர் ஒரு பிக் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின அப்டேட் இப்போ ஒன்லி வந்து ஒரு ஆக்டரை பற்றி தான் போயிட்டுருக்கு. பிரியமான தோழி ஹீரோ விக்கி ரோஷன். ஸோ அவங்க தான் ஆக்ட் பண்ண போகிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இது எந்தளவு ட்ரூ அப்படின்னு தெரியல. மேபி ஹை சான்ஸும் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் யார் அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.